2 ஆண்டு காலமாக தொகுதி மேம்பாட்டு நிதியை பாஜக அரசு வழங்கவில்லை எனவும் இதனால் பொதுமக்களுக்கு முழுமையான வளர்ச்சிப் பணிகள் எதையும் செய்ய முடியவில்லை எனவும் ராமநாதபுரம் தொகுதி இந்தியா கூட்டணி வேட்பாளர் நவாஸ் கனி குற்றம் சாட்டியுள்ளார். பேராவூர் பகுதியில் வாக்கு சேகரிப்பின் போது அவர் பேசியதை மகாயுத்தம் மேடை பகுதியில் தற்போது பார்க்கலாம். இந்தியா கூட்டணியிலே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய வேட்பாளராக ஏணி சின்னத்திலே போட்டியிடக்கூடிய எனக்கு நீங்கள் எல்லாம் உங்களுடைய வாக்குகளை ஆதரவை அளித்து உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினராக என்னை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கேட்டு உங்களுடைய ஆதரவை நாடி நாங்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கின்றோம். உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினராக கடந்த முறை நீங்கள் எல்லாம் வாக்களித்து தேர்ந்தெடுத்தீர்கள், முழுமையாக வாக்களித்தீர்கள், மொத்தமாக வாக்களித்தீர்கள். ஆனால் இந்த கொரோனா பேரிடரை காரணம் காட்டி ஒன்றிய அரசு 2 ஆண்டுகளுக்கு தொகுதி மேம்பாட்டு நிதியை நிறுத்திவிட்டது. 3 ஆண்டுகளுக்கான நிதியை மட்டும் விடுவிக்கப்பட்டதால் சில ஊர்களுக்கு பணிகளை தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து மேற்கொள்ளப்பட முடியவில்லை. கண்டிப்பாக மீண்டும் வெற்றி பெற்றவுடன் முதலாக இந்த பேராவூருக்கு நீங்கள் கேட்கக்கூடிய திட்டத்தை உங்களுக்காக செய்து கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்ற உத்தரவாதத்தை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். வரக்கூடிய இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்தவுடன் எப்படி சிறுபான்மையினருக்கு எதிராக முத்தலாக் தடை சட்டம் தொடங்கி குடியுரிமை திருத்த சட்டம் வரைக்கும் நடைமுறைப்படுத்தப்பட்டதோ அத்தனை சட்டங்களையும் ரத்து செய்யக்கூடிய பணியை இந்தியா கூட்டணி அரசு நிச்சயமாக செய்யும். இவர்களுக்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மையை பயன்படுத்தி சிறுபான்மையினை ஒடுக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்திற்காக இந்த நாட்டிலே குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக பல்வேறு சட்டங்களை மத சார்பற்ற நாட்டிலே மத அடிப்படையிலே நிறைவேற்றினார்கள்.